பிக்சலை பற்றி பேச வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். A+ வந்து அப்படி கலாச்சாரம். இப்போ அவனதில் அல்ட்ரா 2ன்னு ஒரு ஃபோன் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஸ்பெக் வைஸ் பேப்பரில் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து சாம்சங் கிட்டே நாங்கள் எதுவும் பெய்டு ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாதுங்க. இவன்ட்ட தானே அவன்கிட்ட பெய்டு ப்ரொமோஷன் வாங்கினா எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி கேவலமாக இருக்குது, அடுத்த அப்டேட் இன்னும் கேவலமாயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்குது. போட்டதுமே இப்போ டிவைஸ் வந்து உடனே எரேஸ் ஆகி ரீசெட் ஆகிடும். ஓ ஓகே. 3 வருஷமா இருந்தவன் இயற்கை எழுதிட்டாங்க. ஆமாம், திருப்பி உயிர் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் வருஷம் கடைசியில். செகண்ட் டைம் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தேர்ட் டைம் மாட்டிக்கிச்சு, பூட் லூப்பில் மாட்டிக்கிச்சு. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். என்ன பேச முடியாமல் கஷ்டப்படுறீங்க. அது பிக்சலை பற்றி பேச வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது எல்லாருக்குமான ஆப்டான டிவைஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அது ஃபேன் பேஸ்னால் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷங்க, இந்த பிக்சல் ஃபேன் பேஸில் தாங்க அந்த மாதிரியான ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் யாரும் இல்லை பெருசா இருந்தாலும் அவங்க அப்படிலாம் திட்ட மாட்டாங்கடா. வந்துட்டு பிக்சலை பற்றி தப்பாக பேசுனா நீ யாரா நீ அப்படின்னு வந்து சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. எவனா பேசுகிறான், நான் போயிட்டு போகிறான் ப்ரோ, நமக்கு வேலை அப்படின்ட்டு போயிடுவாங்க இந்த பக்கம். ஸோ நான் அப்படி பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு வகையில் பார்த்தா மெச்சூர்டாக ஃபீல் ஆகுது. இப்போ சாம்சங் பற்றி நான் ஏதாவது தப்பாக பேசினேன்னு வைங்களேன், சாம்சங் ஃபேன்ஸ் உடனே வந்து சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா. இப்போ ட்விட்டரில் அந்த ஒன்றும் இல்லைன்ற மாதிரி. ஆமாண்ணா, ரைட்டுப்பா, எதுவுமே இல்லாத வந்தானே. இல்லைங்க, இங்கே ஒன்றுமே இல்லைங்க. இருக்கலே மோசமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு எங்கள் சர்க்கிளில் நான் பரத் எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப டாக்ஸிக்கான ஃபேன்ஸாக நாங்கள் யாரை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் இருக்கலே டாக்ஸிக். ஏன்னு பார்த்தா நான் அவன்கிட்ட கேட்பேன், டே அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க, அந்த ஆப்ஷன் அதில் இருக்குன்னே தெரியாமையா நான் இவ்வளோ நாள் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சரியா, அந்த அளவுக்கு மோசமான ஃபேன்ஸ்லாம் பார்த்துருக்கேன், பிளைண்ட் ஃபேன்ஸ். அது ரொம்ப கஷ்டம். ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா அதை பற்றி அக்குவேர் ஆணிவேர் தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஆக்சுவல் யூஎஸ்பி என் லைஃப்பில் எனக்கு வந்து எவ்வளோ கை கொடுத்துச்சு அதனால வந்து அதுக்கு ஃபேனாக வருவான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அப்யூஸ் பண்ண மாட்டான். அவன் சொல்லுவான் லைவா, நீ அதை யூஸ் பண்ணி பாரு, நீ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியா, நீ யூஸ் பண்ணாமல் வந்து பேசாத, நீ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா சொல்லு அப்படின்மா. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, ஓ இது இருந்திருக்கு நமக்கு தெரியல அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் பார்த்துருக்கேன். அவன் வந்து எப்படின்னா அவன் வந்து ஒரு ஃபேக்டோட வந்து பேசுவான். மற்ற பேர் எப்படி தெரியுமா, ஆனே பண்ணதில்லை, ஐஃபோனே வாங்கினதில்லை, இருந்தாலும் எனக்கு ஆப்பிள் பிடிக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், அது வந்து அது வந்து இதில் ஹைலைட் என்னன்னா, ஆப்பிளுக்காவது குளோபல் ப்ரெசன்ஸ் எங்கேயோ இருக்கு. இந்த ஒண்ணுமில்ல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவன்கிட்டயே நிறைய நல்ல டிவைஸ் இருக்குங்க, இல்லைன்னு கிடையாது. நம்ம அதுக்காக அப்படிலாம் வந்து அவனை தளர்ந்தாலும் பேசணும்னு அவசியம் இல்லை. அந்த கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஏன் எந்தலையே வந்து திட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க சம்மந்தமே இல்லாமல். டேய் எதுக்குடா திட்டுறீங்க, நல்லா தான் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். சும்மா 4Bக்கெலாம் போயிட்டு நான் வந்து இருக்கலே சூப்பர்னு சொல்ல முடியுமா? அப்படி பார்த்தா இப்போ C11 லைட் கவர் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லி கவர் பண்ணியிருக்கோம், ஐயா மார்க்கெட் மோசமாக இருக்கியா, நாசமாக போச்சியா, இதுக்கு மேலே உங்களுக்கு HD+ தான் 20,000 கொடுக்க முடியும்னு பிராண்டு சொல்கிறாங்க. ஸோ யூ டிசைட் வெதர் யூ நீட் இட் ஆர் நாட். ஏன்னா வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஒன்று செகண்ட்ஸில் இருக்குது, அப்படி இல்லையா ஒரு வருஷம் முன்னாடி வந்த பழைய ஃபோன்ஸில் இருக்குது. இப்போ கூட நான் பார்த்தேன், இவ்வளோ ஏன் A+ நம்ம எவ்வளோ கலாய்ப்போம். A+ வந்து அப்படி கலாச்சாரம். இப்போ அவனதில் அல்ட்ரா 2ன்னு ஒரு ஃபோன் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஸ்பெக் வைஸ் பேப்பரில் சூப்பராக இருந்துச்சு. செம கிரேசியாக இருந்தது. கொண்டு வராங்கன்னே தெரியல. 18,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருப்போம்டா. என்னன்னா நான் சும்மா ஒன்று யோசித்தேன். இப்போ ஒரு புது அப்பார்ட்மெண்ட் பில்ட் ஆகுதுடா, அந்த அப்பார்ட்மெண்ட் வாசல்ல ஒரு செக்யூரிட்டி இருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராருல இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அவர் சேலரி 10,000 ரூபா. சரியா, இப்போ நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது, ஒரு 80 குடும்பம் இருக்கு அப்படின்னா என்னதான் நம்ம போர் போட்டாலும் எவ்வளோதான் தண்ணி வரும். ஸோ இப்போ லாரி வரும். ஸோ இப்போ இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வரும்னா, செக்யூரிட்டியும் சரி, செக்யூரிட்டி கேமராஸும் சரி, அப்புறம் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா அங்கே பிளே ஏரியா இருக்கும், பார்க்கிங் இருக்கும், அங்கே எல்லாமே கரண்ட் யூஸ் ஆகும். அப்போ அது காமன் ஏரியா கரண்ட்டு. ஸோ அதை தவிர பில்டிங்கில் வந்து பார்த்தோன்னா உனக்கு லிஃப்ட் எல்லாம் அது காமனாக ஓடும். அது ஒரு அப்போ எல்லாத்தோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு ஒன்று இருக்கும். இப்போ என்ன ஆகுது, அப்பார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக வந்திருக்கியா, நீங்கள் எல்லாரும் 84 குடும்பமும் இருக்கீங்களா, சும்மா ஒரு லாஜிக்கு சொல்கிறாங்க. உடனே வந்து அப்படியே எங்கள் ஏரியாலாம் அவ்வளோ சொல்லல, எங்கள் ஏரியாவில் வாட்ச்மேனுக்கு 10,000 கொடுத்து வரமாட்டாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுது, இதே செக்யூரிட்டி ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவேன், நீ ஹைக் கொடுப்பேன். அதே சமயம் திடீர்னு தண்ணி சரியாக கிடைக்கல, தட்டுப்பாடுனா தண்ணி ரேட் ஏறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஏறும். சரியா, ஸோ வித் க்ரோயிங் இயர் மணி ஒரு பக்கம் அது கோளாராக பிஹேவ் பண்ணும். திடீர்னு பார்த்தா மணி இன்ஃப்ளேஷனில் மாட்டி நாசமாக போகும். இந்த பக்கம் என்னன்னா இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வரும். அப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுங்கிறது இந்த ஆஸ்பெக்ட்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ டே 1 இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தவங்க கதை என்ன, 15 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வரான். இப்போ இங்கே செக்யூரிட்டிலாம் இருக்காங்க, இன்னும் இன்க்ரீஸ் கூட ஆகலாம். அப்போ என்ன ஆகுது, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, உனக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இவ்வளோ வருஷமாக வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஒன்ட்ட சப்போஸ் 1000 ரூபா வாங்கியிருந்தாங்கன்னா, இப்போ பார்த்தா உங்ககிட்டயே 2,500 ரூபா கேட்பாங்க. இப்போ உள்ள புதுசாக ஒருத்தன் வரான் அப்படின்னா, நீ வந்து இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷத்துல இந்த பில்டிங்க்கும் 15 வயசு ஆயிடுச்சு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது உள்ள வரவனுக்கு எப்படி வந்துருமா, ஆல்ரெடி ரெண்டும் ஏறி இருக்கும், பிளஸ் இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ஏறி இருக்கும். கரெக்ட். அது டக்குன்னு உள்ள வரவனுக்கு எப்படி இருக்கும்னா, என்னையா அப்படி இருக்கும். உள்ளே டிராவல் பண்றவனுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஃபீல் ஆகும். இது வந்து என்னன்னா கம்பெனிலையும் நான் பார்க்குறேன். எப்படின்னா இப்போ ஒரு 15 வருஷ கம்பெனி அப்படின்னா 15 வருஷமா அங்கே இருக்க எம்ப்ளாயி நீ எப்படி ட்ரீட் பண்ணுவேன், அவனுக்கு எவ்வளோ ஹைக் பண்ணணும், எவ்வளோ சேலரி கொடுத்துருக்கணும், அவன் எவ்வளோ கோராக இருந்தானா 15 வருஷமா இங்கேயே இருக்கான்,
அவனை எதர் வந்து அவன் வேற எங்கேயாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி போக முயற்சி பண்ணாலும் நீ ரிட்டைன் பண்றனா அப்ப அந்த அளவுக்கு அவன் மெயின். அப்ப ரிட்டைன் பண்றா என்ன பண்ணிருப்பா, ஹைப் கொடுத்தா ரிட்டைன் பண்ணிருப்பேன், இல்லாட்டி வேற ஏதாவது பவர் கொடுத்து ரிட்டைன் பண்ணிருப்பேன். எப்படி பார்த்தாலும் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆப்பரேட்டிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இதே வந்து ஒரு பட்டிங் கம்பெனியில் எடுத்துக்கிட்டேன்னா எல்லாருமே யங்கர் ஜென்ரேஷனா இருப்பாங்க. வெறும் டாப் லெவல் லீடர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் வேற ஏதாவது பெரிய பெரிய கம்பெனில இருந்து வந்திருப்பாங்க அது ரன் பண்றதுக்கு. பட் கீழே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டிங்கா இருப்பாங்க. இப்பதான் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்போ அவங்களோட சேலரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சாம்சங்ல வாங்குறவனுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்காது. இதெல்லாமே ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்துன்னா சாம்சங், ஆப்பிள் மாதிரியான பிராண்ட் வந்து மார்க்கெட்ல என்னைக்குமே அவங்களுக்கான இமேஜை மெயின்டைன் பண்றதுக்கு அதிகமா R&Dல செலவு பண்ணணும். ஆப்பிள் எவ்வளவு பண்றான்னு எனக்கு தெரியல. ஆனா இது ஃபோல்டபிளுக்காக இல்ல ஃபோல்டபிள் அவன் ஏன் பண்றான்னு சொல்றேன். அந்த நாய் அவன் போன்ல தான் பண்ணாது, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவன் தான் பார்ட் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கான். இப்போ டிஸ்பிளேல பார்த்தனா அவன் ஏதாவது பண்ணுவான். அந்த டிஸ்பிளே நல்லா இருக்கிறனால தான் M16 பேனல்ல தேடி எல்லாம் ஓடி வரீங்க. அடுத்து பார்த்தனா கேமரா சென்சார்ல ஒர்க் பண்ணுவான். கேமரா சென்சார் இருக்கலே சூப்பரா இருக்கறனால தான் எல்லாருமே அதை தூக்கி ஓடி வரும். சோ அந்த மாதிரி அவன் அங்க கொடுக்குறான். தனக்கு மிஞ்சிதாங்க தானமும் தர்மமும். இத கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா அவன் பாடுறா அப்ப எப்படிப்பட்ட ஆள்னு பாடுறா. கர்ணனே மிஞ்சிட்டான்டா, தனக்கு மிஞ்சிலாம் இல்லடா. இது வந்து சாம்சங் கிட்ட நாங்க எதுவும் பெய்டு ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாதுங்க. இவன்ட தானே அவன்கிட்ட பெய்டு ப்ரொமோஷன் வாங்கினா எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். 3 கேமரா பிரில்லியண்டா இருக்கு, எங்க போனீங்கனாலும் பட்டையை கிளப்பி போட்டு எடுக்கலாம். இதுல இருக்க 3x தான் முக்கியமான அம்சம். அதுல எடுக்கிற போர்ட்ரேட்ஸ் தான் வந்து டாப் கிளாஸா இருக்கும், டாப் நாச்சா இருக்கும். இந்த பிரைஸ்ல இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிடும். அப்படி சொன்னா நீங்க வந்து எங்களை கண்டுபிடிச்சிடலாம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கண்ணே ஒரு நல்ல கண், அந்த கண்ணை வச்சுட்டு இந்த பேச்சு பேசிட்டு இருக்கீங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ AI Plus எடுத்துக்கிட்டேன்னு வையன், அவங்க டிசைன் கூட பண்றது இல்லை. இப்போ இவன் டிசைன் பண்றான், அவங்க ஓடிஎம் யார்கிட்டயும் தான் வாங்க போறாங்க. இடையில நடந்த அந்த பிரச்சனை அப்போ நம்ம பார்த்துருப்போம். இவங்க வந்து ரீசைக்கிள்டு மெமரிஸ்லாம் கூட யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து காஸ்ட் இன்வால்வ் இன் ஆப்ரேஷனும் கம்மி, காஸ்ட் இன்வால்வ் இன் மேக்கிங் ஆர் சோர்சிங் டிவைஸும் கம்மி. ஸோ அதனால அவனுக்கு ஜாலி, அவன் இதெல்லாம் பண்ணிட்டு போவான். ஜாலி நம்ம யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான். அதான் இப்போ இதுல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, நமக்கு எங்க ஒரு ஜாலி, அந்த நாய் ஏதாவது டேட்டா கேட்டா வித்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம். நியாயம் தான். இல்ல வந்துட்டீங்கனாலே இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருச்சுனாலே அவ்வளோதாங்க. இப்போ எனக்குலாம் எப்படி தெரியுமா ப்ரோஸ் இருக்கு சாய்ஸ். நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு வந்து அந்த UI டிசைன் இதுதான் என்னோட எனக்கான கம்ஃபர்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ பிக்சல் பிடிச்சி நான் யூஸ் பண்ணும்போது இதே இடத்துல வந்து எனக்கு வேற ஏதாவது ஒரு ஃபோன் கொடுக்கும் போதும் ஐஃபோனை கொடுத்தாலும் இப்படி தான் இருக்க போகுது டிசைன்ல. அந்த சைட்ஸ் அதை சொல்றேன் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு இந்த UI அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது பாத்தீங்களா. அந்த UIல வந்து எனக்கு இது கொஞ்சம் ஆப்டா இருந்து இதுல ஒரு சில இன்ட்ராக்ஷன்ஸ் நான் பண்றேன், இதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பழகிட்டேன் அப்படின்னும் போது அதை விட்டு நான் வெளில வர முடியலங்கிறது தான் இதாகும். இதுதான் பாயிண்ட். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்தாலும் இன்டர்நெட்ல போற டேட்டா ஊருக்குலாம் போயிட்டு தான் இருக்கும். அப்புறம் அந்த யாரோ ஒரு IRCTCல எப்படி டிக்கெட் புக் பண்ண போகும்போது என்னடா ஒரே பானா வருதுன்னு சொல்லிட்டு இருந்தானே, ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ற வேணாங்களா, அந்த மாதிரி தான் ஆகும். சரியா, இப்படிதான் வந்து எல்லா டிவைஸும் பிஹேவ் பண்ணும். எல்லா டிவைஸ்லயும் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிட்டோம்னாலே அப்படி இந்த குழாயை திறந்துட்ட மாதிரி தான். உனக்கு என்ன வேணும், நம்ம வேணா இது சொல்லலாம், என்கிட்ட எவ்வளவு எடுத்திருக்கீங்கடா, ஏதாவது 1 ரிட்டர்ன் கொடுத்தீங்களா, ஏதாவது கொஞ்சம் மாசம் எனக்கு ஒரு 1500 ரூபாய் பில்லு போட்டு நீங்க எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷப்படுவேன்டா. உனக்கு கரெக்டா டேட்டா வேணும். அப்படி இருக்கு நாட்டு வருஷம் கூகுள் ஒன்னு போட்டு நம்ம கிட்ட தான் காசு வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம கேட்கலாம் ப்ரோ, நிஜமா நம்ம கேட்கலாம். எவ்வளோ டேட்டா கொடுக்குறோம் உங்களோட எல்லா AI கம்பெனிக்கும். நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக ஒரு மாடல் விடலாம். எப்படின்னா எல்லா AI கம்பெனியும் நீங்க டேட்டா கொடுத்துருக்கேன், நான் தான் வந்து உனக்கு ட்ரெயினே பண்ணியிருக்கேன். ஆமா, உன்னோட மாடலுக்கான பேஸே நான் தான். இப்போ கிராக்கே எடுத்துக்க, அடிங்குங் அப்படிலாம் பேசுதுல, என்ன எலான் மஸ்க் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரா? நாங்க தான் சொல்லி கொடுத்தோம். இதெல்லாம் சாதாரண விஷயமா? யாருக்கு அப்புறம் என்ன பண்றது? நியாயமா பார்த்தா திருவள்ளுவருக்குலாம் எவ்வளவு பேட்டன்ட் கொடுக்கணும். இப்ப எல்லா இடத்துலயும் அவர் ஒரு திருக்குறளை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அவருக்குலாம் வந்து நேரம் கல்லா வச்சோன்னா எப்படி இருக்கும்? 50 பேரும் கொடுக்கணும். ஸோ அதான் இதுதான் பாயிண்டா நான் பாக்குறேன். ஸோ மொத்தம் R&D சரியா, இந்த மாதிரி நம்மளே டிசைன் பண்றது, இது எல்லாமே வந்து அதே மாதிரி சாஃப்ட்வேர் சப்போர்ட். இப்போ இவங்களாம் மாதிரி 7 வருஷம் 6 வருஷம் 5 வருஷம் கொடுக்குறாங்க, இவன் 2 வருஷம் 1 வருஷம் அவ்வளவுதான் கொடுப்பான். ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். யாருன்னா இந்த மாதிரியான கம்மி ரேட்ல விற்கக்கூடிய பிராண்ட்ஸ். ஆனா இதுல பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீயே வந்து என்ன கேட்ட, S26 வாங்கியாச்சு ஆனா அப்டேட் பண்ணல அப்படின்ற, ஏன்னா ஒரு சின்ன ஒரு தயக்கம். ஆல்ரெடி கேவலமா இருக்கு, அடுத்த அப்டேட்ல இன்னும் கேவலமா ஆயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணும்போதே மோசமா இருக்கு ப்ரோ, இதுல அடுத்த அப்டேட்ல இன்னும் மோசமாயிடுச்சுன்னா அந்த பயம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் அப்டேட் பண்றதுல. இப்போ சப்போஸ் ஒரு சிலர் எடுத்துக்கேன், இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா இன்ஃபினிக்ஸ் மாதிரியான எல்லாம் முன்னே XOS அவன் டெக்னோ HiOS இவங்கலாம் வரும்போது எப்படி இருக்கும்னா ரொம்ப அப்படியே ஆப்ஷன்ஸ் எல்லாம் அப்படி தெறிக்க விட்டுருப்பான். ஆனா ஒண்ணுமே மாறாதுடா, அதுல வந்து உட்காந்து அப்படியே இருக்கும். அடுத்த மேஜர் அப்டேட்டே இருக்காது. 2 வருஷம் கழிச்சு அந்த போன் எடுத்தாலும் அதே ஸ்மூத்னஸ்ல அப்படியே இருக்கும். அதெல்லாமே உண்மைதான், அதை நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பேன். இத்தனைக்கும் ஹீலியோ G85 அந்த மாதிரியான ப்ராசர்லேயே பார்த்தோன்னா அது அசால்ட் பண்ணிச்சு. HD பேனலா இருக்கும், பட் அந்த ப்ராசர்லேயே ஸ்மூத்தா இருந்துச்சு. இதுல அப்பயே அவன் 90 Hz வரை கொடுத்துட்டு இருந்தான் இன்ஃபினிக்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் நடந்துச்சு. ஆனா அப்போ 90 இதெல்லாம் கொடுத்து மாஸ்க் கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா,
அப்டேட் இருக்காது. ஆனா இப்போ ட்விஸ்ட் பாருங்க, 7 வருஷம் அப்டேட் கொடுத்தாலும் 1 வருஷத்துலயே நீங்க நாக்கு தள்ளி போய் எனக்கு அப்டேட்டே வேணாம்னு அலறீங்க. இப்போ அப்ப கேள்வி, இந்த போனுக்கு 80,000 ரூபாய் பே பண்றேன், இப்போ பிரேக்கப் கொடுறேன், எனக்கு பிரேக் டவுன் பண்ணி கொடு, 80,000 ரூபாய் நான் எதுக்கெல்லாம் பே பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ண முடியும்? இப்போ சாஃப்ட்வேர் என்ன ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்றியா? நீ சாஃப்ட்வேர் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றியா? உண்மையை சொல்லு அப்படின்னு தான் கேட்குற மாதிரி இருக்கும். கேட்டால் அவன் ஏமாத்துவான், ஆமாம் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறேன். டேய் நீ ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுற. சரி அப்படின்னா நம்ம அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னு பார்த்தோன்னா, ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் யோசிச்சு கூட பார்த்து இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோவில் கேட்டிருப்பேன். முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், டேரெக்டாக டாஸில் வர லேப்டாப்ஸ் வாங்குவோம், வாங்கி நம்மளுக்கு பிடிச்ச வயசை போட்டுப்போம். ஓகே, அப்போ அந்த மாதிரி எனக்கு சாம்சங் ஃபோன் கொடு, பூட் லோடர்லாம் ஓப்பனாகவே கொடு, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து இப்போ எதாவது ஃப்ளாஷ் பண்ணி நான் லாக் பண்ணிக்கிறேன், ஃபோன் மட்டும் நான் ஒன்றை வாங்குவேன். அந்த ஃபோனில் என்னென்னா ஹார்ட்வேர் நீ ப்ரொவைட் பண்ணுற, சாஃப்ட்வேர் நான் பார்த்துக்கிறேன். இது வந்து யாரும் ஆனால் பண்ண மாட்டாங்க. இது வந்து பண்ணாங்கன்னா ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ அவன் வந்து சொல்லலாம், நீ வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன், என்ன தெரியுமா, நாளை பின்ன உன் ஃபோன் ஹேக் ஆனாலோ, நாளை பின்ன ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலோ, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் சைடுக்கு நான் அட்ரஸ் பண்ணுறேன், மற்ற எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு, சாஃப்ட்வேர் உன் கைக்கு வந்துடுது, ஸோ நீ இன்டர்நெட்டில் போய் நாசமாக போனா அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடலாம். என்ன கேட்டால் அது என்ன ஆயிடுதுன்னா ஃப்ரீடம் கொடுக்குதா. இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து 7 வருஷம் கொடுக்க வேணாம், எனக்கு ஆர்டர் கொடுத்தா போதும், எனக்கு 1 இயர் தான் நீ எப்படியா இருந்தாலும் கொடுங்க அந்த வாரண்டி. நீ என்ன அப்படியே விட்டா வந்து வெறும் இதை தானே கொடுத்துருக்கோம், பரவாயில்ல நம்ம மாதிரி தானே கொடுப்போம், ஒரு 3 வருஷம் வாரண்டி கொடுத்துட்டாலும் சரியா. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி பார்க்கும்போது அதனால தான் என்ன ஆயிடுதுன்னா, இந்த கம்மி பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு சில பிராண்ட்ஸ் நல்ல ஸ்பெக் கொடுக்கும்போது இந்த ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் பரவாயில்ல, வழி இல்லாம ஆமா வாங்குற மாதிரி இருக்கு. எங்க அண்ணன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் பண்றவங்களுக்குலாம் கொஞ்சம் பேனிக்கிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க கொஞ்சம் முக்கியமான டேட்டாலாம் வச்சிருப்பாங்க, பேட்டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க, உள்ள அமௌண்ட் இருக்கும், நிறைய ஃபேக்ட் இருக்குமா, அதனால அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்போ என்ன இது ஒரு சில முக்கியமான அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்ககிட்ட வந்து உள்ள ஃபர்ஸ்டே கேட்டுருது, உன் ஃபோனில் எந்த நெட்ஒர்க் இருக்கும்போது நான் ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க் பண்ணணும்னு கேட்கும். இப்போ எங்கேயாவது போய் யார் வீட்லையோ ஒய்ஃபையோ இல்லாட்டி எங்கேயாவது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது அந்த ஆப் ஓப்பனே ஆகாது. ஓகே, உன்னோட மொபைல் டேட்டா ஆன் ஆச்சுன்னா மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். ஓகே, நல்லா இருக்கே. சரியா, இந்த மாதிரிலாம் ஒரு சில ஆப்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ கிரிப்டோ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கிரிப்டோ வாலெட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க ஒரு சிலர். இப்போ அந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஸ் அதெல்லாம் கூட எப்படி இருந்திருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க்ஸ் வந்து செக்யூரிட்டி த்ரெட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அது ஆல்ரெடி வந்து அவ்வளோ செக்யூரா இல்லை, இல்லாட்டி அதோட ப்ரொடெக்ஷன் கேவலமா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த நெட்வொர்க்ல எல்லாம் கனெக்ட் ஆகும்போது ஆப்பே ஒர்க் ஆகாது. ஓகே, எதுக்கு அப்படின்னா சேஃப்டிக்காக. ஸோ இதெல்லாமும் பாசிபிள். பட் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ இந்த மாதிரி நம்மளே ஒரு சில கட்டமைப்பு பண்ண முடிஞ்சா நீங்கள் இருக்கலே லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபோனை வாங்கி கூட பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நம்ம வாங்கிக்கிட்டு அதில் நம்மளோட சாஃப்ட்வேர் நம்ம நான் அதான் சொன்னலடா, ஒரு தடவை வந்து ஒரு பையனை மீட் பண்ணடா, ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன் டெல்லியில். அவன் அப்போது எக்ஸைட் ஆகி தான், அவன் தான் அந்த ஹெச்பி கேம்பெயின்லாம் கூட கொடுத்தான். அவன் வந்து எப்படி எக்ஸைட் ஆனானா, அவன் என்கிட்ட வந்து கஸ்டமரை பற்றி பேச ஆரம்பிச்சான். சும்மா நான் அந்த மாதிரி நான் கிரிஃபின் OS யூஸ் பண்ணுறேன், எனக்கு தெரியாதுன்னு நினச்சி பேசினான். நானும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. உன்னை கேலிக்ஸ் OS யூஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னா, இல்லை அப்படின்னா கேலிக்ஸ் OS ட்ரை பண்ணி போகிறேன். ஆனால் கிரிஃபின் தான் மாசு, நம்ம மார்க்கெட்டில் இப்போ மாசு அதுதான். நிறைய ஸ்பூஃப் பண்ணும். இப்போது வாட்ஸ்அப் இருக்குன்னு ஏன், வாட்ஸ்அப்பை வந்து வாட்ஸ்அப் என்ன சொல்லுவேன், எனக்கு வந்து ஃபோல்டருக்கு ஃபுல்லாக நீ ரீட் பர்மிஷன் கொடுத்தா தான் நான் ஒர்க் ஆவேன்னு சொல்லுவோம். நான் என்ன பண்ணலாம் தெரியுமா, உள்ளே போயிட்டு வாட்ஸ்அப்னு ஒரு டம்மி ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, இதுதான் உனக்கு ஃபோல்டரு, இங்கே போய் முடிஞ்சால் வாழ் இல்லாட்டி சாவு அப்படின்னா அது பாட்டுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா ஆப்புக்குமே நான் என்ன பண்ண முடியும்னா, ஒரிஜினல் இப்போ ஆப்பிளில் சொல்லுவாங்க பார்த்திருக்கியா, ஒரிஜினல் மெயில் ஐடி இல்லாமல் என்கிரிப்ட் பண்ணி டூப்ளிகேட் மெயில் ஐடி ஒன்று அங்கே போகும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரிலாம் கூட இதில் பண்ணலாம். நீ லாகின் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஃபோல்டர் ஆக்சஸாக இருக்கட்டும், அப்புறம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, எந்த ஆப்புக்கு என்ன பர்மிஷன் இருக்கணும் இருக்கக்கூடாது, அதோட மினிமம் பர்மிஷன் ஒன்று இது கொடுத்தா மட்டும் தான் ஒர்க் ஆகுன்னு சொல்லும். லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுத்தா தான் ஒர்க் ஆகுனா ஃபேக் லொக்கேஷன் கூட கொடுக்கலாம். ஓகே, அதுதான் இப்போ ரீசெண்டாக ஏதோ சொன்னாங்கல்ல, கிரிஃபின் OS மாதிரி ஏதோ ஒரு கிரிஃபின் OS டிவைஸில் தான் எவனோ ஒருத்தன் வந்து இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எவனாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவான், எவனோ வந்து ஏதோ டீலரா ட்ரக் ஏதோ தெரியல, அது ஒரு நியூஸ் வந்துச்சு ஒரு 3-4 நாள் முன்னாடி. போலீஸ் பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து என்ன பண்ணுறான், இப்போ ஒரு பாஸ்வேர்ட் போடுறான். அந்த பாஸ்வேர்ட் வந்து ஆல்ரெடி அவன் கொடுத்துருந்தான்னு தப்பான பாஸ்வேர்ட் போட்டதுமே இப்போ டிவைஸ் வந்து உடனே எரேஸ் ஆகி ரீசெட் ஆகிடும். ஓ ஓகே, அது இப்போ இதில் கூட பார்த்தேன், One UI 9ல் 13 அட்டெம்ப்ட்டுக்கு மேலே நீங்கள் ராங் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ட், இது வந்து ரீசெட் பண்ணி விட்டுருவான். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்கிறேன். இந்த டேபிளே கிடந்தானே N9 இருக்கான்ல, N9 அப்படின்னா நீ செட் பண்ணலாம், பின் இருக்கும்ல அன்லாக் பின் தப்பா போட்டுக்கிட்டே இருந்தேன்னா ஒரு நம்பர்ஸ் உண்டு, 10 வச்சிருந்தேன்னா 10 தான், 10 தடவைக்கு மேலே போட்டேன்னா செத்த நான், அவ்வளோதான், டிவைஸ் ரீசெட் ஆகிடும். 2011 அது இருந்தது, அது லினக்ஸ் பேஸ்டு தான் இருந்தது இல்லையா மீகோ. ஆனால் அதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, ஃபன்னாக இருக்கும். அந்த டைமில்
இப்போ ஹரிதானோட ட்ரஸ்டட் கான்டாக்ட் நான் கொடுத்துட்றேன். ஓகே ட்ரஸ்டட் கான்டாக்ட் கொடுத்த உடனே என்ன ஆயிடும்னா ஒன்று எடுத்து வச்சுக்கோ, எனக்கு பின்னு மறந்துருச்சு, என் ட்ரஸ்டட் கான்டாக்ட்டுக்கு அனுப்புன்னு சொன்னா பின்ன கரெக்டாக அனுப்பிடும் எஸ்எம்எஸ். இப்போ அங்கே போயிடுமா, அங்கே போனதுன்னா அங்கே வரும் த பர்சன் ஹூ ட்ரஸ்டட் யூ வில் கால் யூ அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் போய் இந்த நம்பர் கீழே இருக்கும். அந்த நம்பர் நம்ம அங்கே சொல்லி நீ கால் பண்ணி அவங்க கிட்ட கேட்டு நம்பர் வாங்கி ஓப்பன் பண்ணலாம். நல்லா இருக்கு. இப்போ திருடிட்டு போனால் யார் ட்ரஸ்டட் பீப்புள் தெரியாது. ஆனால் இதில் எனக்கு ஒரு இது இருக்குது. இப்போது 1UI9 இப்போ 13 அட்டம்ப்ட்டுக்கு மேலே அது வரப்போகுது. ஏதோ ஒரு பக்கு லாக் ஸ்க்ரீன் நான் பாக்கெட் வைக்கும் போது வேக் ஆயிருச்சு. அது பாட்டுக்கு பாஸ்வேர்டு ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்குது. பக்லாம் இல்லை, அந்த நாய் அப்படிதான், அது வேலை செய்யும். செல்ஃப் டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன 13 அட்டம்ப்ட் மேலே 14வது அட்டம்ப்ட் நம்ம தப்பாக போட்டோம் நீ அப்படின்னா இது டேப் டு வேக் வச்சிருக்கியா? டேப் டு அந்த இது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சிருக்கேன். ரேஸ் பண்ணால் வேக் ஆகும். சரி, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணு. ஏன்னா பாக்கெட் மோட்ல சம்டைம்ஸ் நீ சொன்ன மாதிரி மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்கு. பிக்சல் அடிக்கடி ஆகும். பிக் 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 ஹெட்செட் போட்டுருந்தாலும் செமையா இருக்கும். எவன்டா அவன் டைப் பண்றது என் ஃபோனில் அப்படி இருக்கும். எமர்ஜென்சி கால்குள்ளே போயிட்டு உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கோம் பாட்டுக்கு. ஸோ அது கொஞ்சம் நான் அதனால என்ன பண்ணிட்டேன்னா டேப் டு வேக்கை டிசேபிள் பண்ணேன் இதில். ஓகே ஓகேயா, நார்மலாக வந்து என்ன ஆகும்னா இப்படி தொட்டாலே ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்காக இருக்கும். ஆனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல இருந்ததுனால இப்படி ஒர்க் ஆகிடும். பட் என்ன பண்ணுன்னா இப்போ வந்து தேவையில்லாமல் வேக் ஆகாது. இங்கே வேறு வேக்கே ஆகாது. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் தலைவன் உள்ளே போவோம். அந்த மாதிரி மாற்றி வச்சேன். அப்புறம் சரி சரி நீ அவனை பாக்கெட்லேருந்து கத்துற எனக்கு டார்ச்சராக இது போய் தொலை அப்படின்னு. ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ அதான் மார்க்கெட் வந்து எனக்கு இதுதான்டா. நான் என்ன பார்க்குறேன்னா நமக்கு என்ன வேணும், நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியுமோ முடியாதுன்ற கிளாரிட்டி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா இதுதான். ஆமாம், இதுக்கு வருவோம். இது வந்து 7 சீரிஸு சிபியூ ரீபாலிங் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. இருந்தாலும் என் தலைவன் ஹீட் எதுவும் ஆகலை. நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு பிரச்சனை வந்தப்போ ஹீட் எதுவும் ஆகலை. 3 வருஷமா இருந்தவன் இயற்கை எழுதிட்டாங்க. திருப்பி உயிர் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் வருஷம் கடைசியில. எப்படி இது போர்டே மாற்ற போறியா இல்லாட்டி போர்டே மாத்திரலான்ற ஒரு பிளான். செகண்ட்ஸ்ல வாங்கினா அந்த டிவைஸ் அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க என்னன்ற ஐடியா இல்லை. விஷயம் எடுத்துட்டு போய் கூகுள் கிட்டே கொடுத்து ஐயா உங்களால தான் போச்சு, எப்படியும் காசு வாங்க தான் போற, மாத்தி கூட கொஞ்சம் போர்டையாவது மாத்தலாம். ஏன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு இதுக்கு அப்டேட்ஸ் இருக்கும். போன் இன்னும் 1 வருஷம் இருக்குடா. 23ல வந்துச்சு, இது 18 வரைக்கும் உண்டு. ஏன்னா 5 இயர்ஸ் அப்டேட்டா. ஆண்ட்ராய்டு 17 தான் லாஸ்ட். 6Aக்கு ஓகே 7Aக்கு வந்து ஆண்ட்ராய்டு 18. ஆமா, ஏன்னா 12ல வந்துச்சு. ஆண்ட்ராய்டு 18 வந்து அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 19 வரதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வரைக்கும் சப்போர்ட் உண்டு. ஆமா, செக்யூரிட்டி பேட்சஸ்ல இருந்து எல்லாம் வரும். ட்விஸ்ட் என்ன தெரியுமா, ஆண்ட்ராய்டு 18 வருதுன்னு வை, ஆண்ட்ராய்டு 8க்கு இன்னும் சப்போர்ட் இருக்கு. நான் இப்போதான் லாகின்லாம் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் ஆண்ட்ராய்டு 8ல. ஆண்ட்ராய்டு 8லயே ஆப்லாம் ஒர்க் ஆகுது, எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஆப்ஸ். இப்போ பேங்கிங் ஆப்ஸ் ஒர்க் ஆகாதுன்னு வச்சுக்கேன், ஒரு சில காம்ப்ளிகேட்டடான ஆப்ஸ் ஒர்க் ஆகாது. இப்போ அந்த இடத்துல தான் நான் பாயிண்ட் வைக்கிறேன். அப்போ 18லாம் உங்க அப்பா அம்மாட்டையோ இல்லாட்டி யார்ட்டையோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இது சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா 18லாம் இன்னொரு 10 வருஷம் கூட வேணாங்க, இன்னொரு 5 வருஷம் ஆமா ஜாலியாக யூஸ் பண்ணலாமே. பேட்டரி மாத்தினா போதும். இப்போ இதுவே அப்படிதான் பேட்டரி மாத்தி தானே யூஸ் பண்றேன். ஒரு பேட்டரி மாத்தினோமா அது பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இதுல என்ன ஒரே ஒரு வருத்தம்னா எனக்கு 5G இல்லை, அது மட்டும் தான் வருத்தமா இருக்கு. மற்ற எல்லாமே ஓகே தான். அதான் இதுல இப்போதான் ரீசெண்டாக பேட்டரி கூட மாத்தினது. ஸோ இது பார்ப்போம், எப்பயாவது டைம் கிடைக்குது எல்லாம் ஒன்றா வருது அப்படின்னா போர்டை மட்டும் மாற்றிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அப்போ வீட்டில் தான் கொடுப்பேன் எப்படியும், ஏன்னா நான் தான் வாங்கிட்டேன் S26 வாங்கிட்டேன். ஆமாம், ஸோ 26 அப்கிரேட் ஆயாச்சு. ஸோ இது வந்து வீட்டில் யார்கிட்டயே கொடுத்துருவேன். இப்போ மெயினாக என்னன்னா இந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் பேச காரணம் என்ன அப்படின்னா, இப்போ யூஸ்டு மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குங்கிறது தான். எத்தனை வீடியோவில் சொன்ன பார்த்தல. இதில் இன்னொரு பிரச்சனையும் இருந்துச்சு. அது என் ஃபோன் அதனால தான் அஃபெக்ட் ஆச்சான்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி அதாவது இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஹீட்டிங் இல்லை. எனக்கு அந்த இஷ்யூ வந்தப்போ எனக்கு ஃபோன் ஹீட் ஆகலை, அப்நார்மல் ஹீட்டிங்கு இல்லை வார்ம்னஸ் எதுவுமே இல்லை. நான் எப்பயும் போல் சாதாரணமாக காலையில் எழுந்திரிச்சு ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருந்தேன். ஃபோன் அந்த சைடு வச்சுட்டு அந்த சைடு போகிறேன், ஜி சிம்பிள் காட்டுது. ஜி அப்படின்னு சொல்லி கூகுளோட சிம்பிள் வந்து நிற்கிது. இது எதுக்கு சம்மந்தமே இல்லை, ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் பூட் ஆகி உள்ளே போயிடுச்சு. திருப்பி 5 நிமிஷத்துக்கு போயிட்டு இந்த சைடு வரேன், திருப்பி ரீபூட் ஆகி நிற்கிது. ஐயோ இது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ரீசெட் அடித்தேன். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு செகண்ட் டைம் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 3rd டைமு மாட்டிக்கிச்சு, பூட் லூப்பில் மாட்டிக்கிச்சு, வெளியே வரல. அப்போ ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த சைடில் வந்து ஃப்ரேம் ஹீட் ஆகிறது, பின்னாடியெல்லாம் கொஞ்சம் வார்ம்னஸ் தெரிய ஆரம்பிச்சிது. நான் உடனே என்ன பண்ணேன், ஐஸ் பேக் மேலே எடுத்து போய் வச்சு அதுக்கு எப்படியாவது ஆன் பண்ணிடணும். ஏன்னா உள்ள டேட்டா மொத்தமாக வச்சுருந்தேன், ஆஃபீஸோட இது எல்லாமே அதில் தான் இருந்துச்சு, ஆப் எல்லாமே. ஸோ ஐஸ் பேக் மேலே வச்சு அதை வந்து கஷ்டப்பட்டு பூட் பண்ணி ஐஸ் பேக் மேலே வச்சு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி டேட்டாவை பேக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி என்னென்னு பார்த்தா, பிக்சலில் வந்து மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்தில் வந்த அப்டேட்டு ஏதோ ஒரு அப்டேட்டு இந்த பூட் லூப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். ஸோ அது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபோன் 6ல் ஆரம்பித்து 10 Pro XL நிறைய பேர் அதில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ எல்லாத்தையும் அடிச்சிருக்கு, அதுதான் என்னோடதையும் அடிச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு இது. அதுக்கப்புறம் CPU ரீபாலிங்லாம் கொடுத்து எல்லாம் ட்ரை பண்ணேன், பட் காப்பாற்ற முடியல. CPU ரீபாலிங் வந்து பண்ண முடியாமல் போகிறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. சில சமயங்களில் 2 டைம் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 டைம் ட்ரை பண்ணியும் வரல. ஆனால் இப்போ என்ன ஒரு வியர்டான விஷயம்னா, இதில் வந்து ஒயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்கா. இப்போது நான் அதே ஒயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜிங்கை இதில் பண்ணனா இதில் பண்ணால் எனக்கு வந்து பிக்சல் சார்ஜ் ஏறுது அப்படின்னு சொல்லி நம்ம சாம்சங்கில் காட்டுறான். சார்ஜிங் அப்படின்னு சொல்லி கட்டுது. இல்லைடா, இதுலேருந்து அங்கே அந்த இது எடுத்து ஃபோனை கையிலடா, இதில் வந்து ஒரு காயில் இருக்கும். ஆமாம், அந்த காயில் ஆனால் ரிசீவ் பண்ண தான் செய்யும். ஓகே, பேட்டரிக்கு தான் பவர் போகாது. பேட்டரிக்கு பவர் போகல மேபி. இப்போ இதில் பார்த்தோன்னா வையன், இவன் சார்ஜ் ஏறான், வைப்ரேட் ஆகிறான். சரியா, அப்படியே கையில் வச்சுரு. இவன் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குமான்னு தெரியலையே. இல்லை இல்லை இல்லை. இப்போ என்ன சொல்கிறான், எதுவுமே சொல்லலை, ரெடி டு சார்ஜ். பார்த்தியா, அதில் அந்த காயில் இருக்குல்ல, காயில் இருக்கிறனால ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லுது. சரி, ஆனால் என்ன பண்ணுறது, கடைசியாக போர்டு அவ்வளோதான், போர்டு அது போயிடுச்சு. ஸோ போர்டு ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். மொத்தமாக ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா CPU ரீபாலிங் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிட்டோம். ஸோ அதுதான் இருக்கலே ஒரே சொல்யூஷனு. அந்த சொல்யூஷனுக்கே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னும் போது நம்ம பண்ண முடியல. டிஸ்பிளேவும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா நம்ம பீட்டர் ப்ரோக்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, போடும்போது ஒன்றுமே வரல, டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ஜர் இது போட்டால் போர்டு ஆன் ஆச்சு, டிஸ்பிளே வரல அப்படின்னு சொன்னார். அவரும் டிஸ்பிளே நிறையா தேடி பார்த்தாரு, வேறு ஏதாவது டிஸ்பிளே போடலாமா அப்படின்னு அது பண்ணார். டிஸ்பிளே வேறு ஒரு டிஸ்பிளேல கனெக்ட் பண்ணப்பவும் அதுவும் வரல, அதுக்கு சிக்னலே வரல. ஆமாம், போர்டு மட்டும் ஆன் ஆச்சு, ஆனால் எந்த இதுவுமே வரல, அவுட்புட் எதுவும் வரல. அதுக்கப்புறம் தான் அவங்க CPU ரீபாலிங் 2-3 டைம் ட்ரை பண்ணி டெட்னு அறிவிச்சிட்டாங்க. சிபிஆர் கொடுத்து பார்த்தாங்க, ஆமாம், காப்பாற்ற முடியல. ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு அலர்ட் வீடியோவை இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆனால் எப்படி டைட்டில் வைக்கிறதுன்னு எனக்கே புரியல. வீடியோ எல்லாம் பின்னாடி புதஞ்சு போயிடுது. அப்புறமா திரும்ப என்கிட்ட கேட்குறாங்க, பிக்சல் எதுனா வாங்கலான்னு. ஐயா மாங்க பேசியிருக்கேன் ஐயா. ஆனால் இன்னொன்று, அது என்னன்னு தெரியல, அது பிக்சல் யூஸ் பண்ணவங்களுக்கு அப்படி தான் இருக்குமோ. நம்ம திருப்பி தேடி பிக்சல் தான் என்ன வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிக்சல் 9 போகலாமா, 10 போகலாமா, இல்லை 10 போகலாமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் சரி ஓகே, இப்போ பிரைஸ்லாம் எதுவுமே சரியில்லை, பிரைஸும் சரியில்லை, இவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து. ஆனால் உனக்கு ஒரு மேட்டர் தெரியும்ல. ஓ, அது உனக்கு தெரியாதா? சாம்சங்ல ஸ்மார்ட் அப்கிரேட் போனல பண்ணி. ஆமா, அது பிக்சல்ல இருக்கு. பிக்சல் இருக்கு, ஆனா அவன் கேஷிஃபை வழியால வரான்றான். என்னது கேஷிஃபை யூஸ் பண்ணி அவன் வந்து இன்ஸ்பெக்ட்லாம் பண்ணி கொண்டு போவான். இந்த இது இல்லடா, நான் அதை சொல்லல, நான் தப்பா சொல்லிட்டேன். புது ஃபோன் தான் சொல்றேன். இந்த பை பேக் ஏதோ ஒன்று போட்டிருக்கல, அது இதுக்கு இருக்கு. அது நான் இது வந்து சாம்சங்கோட ஓன் இதில் பண்றான். அவன் சாம்சங்கோட ஓன் இதுனாலும் சாம்சங் ஷோரூம் போனால் அது பண்ணிடலாம். அவன் வந்து இப்போ சப்போஸ் 10 வாங்கிட்டேன் அப்படின்னா, நான் அந்த பிளான்ல வாங்கிட்டேன்னா 11 வாங்கும்போது 11 என்கிட்ட வந்துடும். ஓ, அவன்கிட்ட போகிறியா? ஆனால் கண்டிஷன்ஸ் இருக்கு. 10 எடுத்துட்டு போவோம். கேஷிஃபையால பிரைஸ் குறைக்க முடியாது. ஓகே, என்ன கண்டிஷன்னா, டிவைஸ் ஆன் ஆனா போதும், அதான் கண்டிஷன். ஓ ஓகே, எனக்கு அந்த ஒரு சாம்சங்லயே அதுதான் தெரியும்ல. சாம்சங்ல அதுதான், அதேதான். சாம்சங்ல அவன் கேர் பிளஸ்லாம் கொடுத்துருக்கான். தேவனா நீ மாத்திக்கலாம். இதுல கேர் பிளஸ் கிடையாது. ஆனா எப்படி கண்டிஷன் பார்த்தனா, டிவைஸ் நீ எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது டிவைஸ் வந்து ஆன் ஆகி கூகுள் அப்படின்னு வந்து உள்ள போகணும், அவ்வளவுதான். ஓகே, தெரியும். பட் ஸ்டில் சரி ஓகே, அவனுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்து பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். இது அப்டேட் இதெல்லாம் கொஞ்சம். ஆமா, அப்படியே அடுத்த டென்சார் G6 வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ரவுட் இருக்காங்கல்ல இந்தியால, அந்த மாதிரி அப்படியே விட்டு பறக்க விட போறாங்க. என் யூசேஜுக்கு நான் டென்சார் கிட்டே இருந்து எதுவுமே எதிர்பார்க்க போறது இல்லை. என் யூசேஜ் நார்மல் மினிமல் யூசேஜ் தான். என்னோட S26 பேட்டரி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஸ்டா, யூடியூப், வாட்ஸ்அப் இவ்வளோதான் இருக்க போகுது. ஸோ என்னோட யூசேஜுக்கு டென்சார் எனக்கு பக்காவாக ஃபிட் ஆகுது, கன்வீனியன்ட்டாக இருக்குங்க. ஆமாம், அதான் பாயிண்ட். ஃபோனு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக செட் ஆகுது. ஓகே, சரி ஓகே அப்படின்னு தான் தேடினேன். பட் ஸ்டில் கிடைக்கல அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வருதுடா. நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி பிக்சல் இருக்க இஷ்யூஸ் என்னெல்லாம்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம கம்யூனிட்டியில் இருக்கவங்களாம் பிக்சல் யூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா உசாராக இருந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். யாரோ ஒருத்தர்ரா, அவர் இது வரைக்கும் நம்ம சேனலில் கமெண்டே போட்டதில்ல, தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட். திஸ் guy has some serious issue against Google. He keeps on spreading negativity against Pixel. தொடர்ந்து 2 வீடியோ போட்டேன்டா, ரெண்டுமே பிரச்சனை ரிலேட்டடு. இதுலலாம் ப்ராப்ளம் இருக்குங்க, கவனமா இருங்க. இந்த மாடல்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் இருக்குங்க, கவனமா இருங்க போட்டேன்ல. இந்த மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டாரு. எனக்கு அப்புறம் நான் ஐயா என்னையா அப்படி சொல்றீங்க, வந்து காசு வாங்காத கூகுள் எம்ப்ளாயிஸ் அந்த அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா யூசேஜ் நல்லா இருக்கு. ஸோ அதை பத்தி பேசுறோம். இருந்தாலும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா கம்யூனிட்டிக்குள்ள டக்குன்னு ஸ்ப்ரெட் பண்ணலன்னா மாட்டிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் தெரியல, iQOO Vivo ரீசெண்ட் அப்டேட்ல ஃபோன்ஸ் பிரிக் ஆகுது. ஐயோ, iQOO Vivo
ரெண்டு வரும். ஒரு சைடு பிரைஸ் ஹைக் ஆகுது, அந்த பக்கம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து. அதனால எல்லாரும் என்ன போட்டாங்க, ட்விட்டர்லயும் சரி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸும் ப்ரோ வேற யாராவது ஐக்கூ விவோலாம் வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நாள் அப்டேட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க ப்ரோன்னு போட்டாங்க. இப்போ நான் அதை பத்தி பேசுறேன்னு வையேன், இதெல்லாம் ஒரு நம்ம கேட்கலாம் நியாயமா, இவ்வளவு காசு கொடுத்து போனை வாங்கிட்டு அப்டேட்டும் பண்ண முடியாம நீ அதை வச்சு நம்ம பிரிக்கும் வேற பண்ணுவேன், அப்புறம் நாளைக்கு வந்து நான் கிளைம் பண்ணேன்னா ஓ மிஸ்டேக்னு சொல்லி எனக்கு அடிச்சு விடுவேன். கரெக்டா? ஸோ அப்போ இதை மாதிரி நம்ம பேசுறோம், ஏன் யாராவது ஐக்கூ யூஸ் வந்துட்டு இவ்வளவு நாளா ஐக்கூ பத்தி நம்ம நல்லா தான் பேசிட்டு இருந்திருப்போம். இந்த பிரச்சனையை நம்ம ரிப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஹி ஹேஸ் சம் சீரியஸ் இஷ்யூஸ் அக்கௌண்ட் ஐக்கூ, அதனாலதான் அப்படி வந்து நெகட்டிவா பேசுறாரு அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? நெகட்டிவ் சைட்ஸும் நம்ம பேசி தான் ப்ரோஸ் ஆகணும். எல்லா ஃபோனுக்குமே பாசிட்டிவ் இருக்குன்னா நெகட்டிவ் இருக்கும். சிலருக்கு வந்து என்ன பண்ணா அந்த பாசிட்டிவ்ஸ் தான் உங்களோட பிரைம் டிமாண்டா இருக்கும். அதனால நெகட்டிவ் என்ன ஓவர் ஷேடோ ஆயிடும், நெகட்டிவே தெரியாது. அது எனக்கு பெருசா உனக்கு இது இல்லை அப்படின்ற மாதிரி போயிடாது. இப்போ எனக்கு கூகுள் வந்து டென்சார் வந்து அண்டர் பெர்ஃபார்மிங் தான் இருக்கிறதுல எங்கேயோ பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு தனியா ஒரு லீக்ல, அதாவது ஊரே வந்து 2.2 மில்லியன் 2.3 மில்லியன் போகும்போது யார் 1 மில்லியன் வரலையா டென்சார்? அப்பதான் எங்க ஆளு 6 லேக். அப்புறம் பாருங்க G4 தான் 1 மில்லியன் தொட்டுச்சு. அப்ப எல்லாரும் வந்து 3 மில்லியன் தாண்டி போயிட்டாங்க. எங்க ஆள் வந்து இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து 1.2 போயிட்டான் 10ல 1.2 மில்லியன். அவங்களாம் 4. அதனால இவன் கதை வேற, இவன் வந்து வேற. எனக்கு அது வந்து நெகட்டிவ் பெருசா எனக்கு வந்து அது இது இல்லை, வெயிட்டேஜ் இல்லை. ஸோ எனக்கு நான் வந்து கூகுளில் ஐ வாஸ் ஹாப்பி வித் தட். அந்த 3 வருஷம் எனக்கு வந்து நான் பாட்டுக்கு இது வந்திருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் கூட நான் அதான் சொல்லியிருப்பேன், இது இன்னும் ஒரு வருஷத்துக்காக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10 வந்து பழைய ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பேசிட்டு இருந்தேன். இப்போ கூட நான் டீலில் பார்த்தேன்டா 62ன்னு போட்டு வச்சிருக்காங்க 10. மேபி இன்னும் போக போக அது ரேட்டு குறையலாம், பட் தெரியலப்பா. இந்த மெமரி இஷ்யூக்கு நடுவில் நான் பேசவே முடியல. கரெக்ட். அதனால வாயை திறந்து எதுவும் சொல்லவே முடியல. குறையம்னே எங்கே குறைஞ்சிருக்கு, ஆயில் தான் குறைஞ்சிச்சு, சொல்லி முடிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் போகுது. கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் பிக்சல்னு மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபோன்லேயுமே வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கும்போது அதனால தான் நான் சில சமயங்கள் என்ன ஹைலைட் பண்ணியிருப்பேன்னா, ஒரே கடையிலே நீங்கள் வாங்குறது ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த கடைக்காரருக்கு இருக்கிற கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்துட்டு எங்கேயோ கீழே போட்டதோ இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணது அதை வந்து கரெக்டாக சொல்லாமல் அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு போகும்போது அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சிலது கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், ஏன்னா ஃபுல் போர்டையும் நம்ம பிரித்து பார்த்தா நம்ம திரும்ப அசம்பிள் பண்ணி வைக்கிறோம் கிடையாது. ஸோ அதனால அவங்க அந்த இடத்துல மாட்டிக்க தான் செய்கிறாங்க. இது நடக்க தான் செய்யுது. அதனால லக்கு ஃபேக்டர் ஒரு பெரிய பாயிண்ட் ஆகிடும். ஆனால் பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பண்ணார்ல, அது வந்து பெரிய கிரைம். ஆனால் பண்ணுறாங்க. சின்னதாக ஏதாவது இஷ்யூ இப்போ ஒன்றுங்க, ஒரு ஓரத்தில் டென்ட் இருக்குது, அதை அப்படியே காட்டாமல் கொண்டு போய் கொடுக்குறது அது வேற கதை. பட் டென்ட் இருக்குனாலே கீழே விழுந்திருக்குன்னு அர்த்தம். கீழே விழுந்தனால கூட சில சமயங்கள் டிஸ்பிளே கிராஜுவலாக லேட்டராக அடி வாங்கலாம். எல்லாமே அப்படியே வந்து உள்ள என்ன ஆகுது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எக்ஸாக்ட்லி. முன்னாடியாவது பேக் கவர் ஓபன் பண்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கு, அப்படி ஓபன் பண்ணாலும் ஒன்றும் தெரிய போறது இல்ல. உனக்காக தான் ஆஷா 305 வந்திருக்குடா, வாங்கி பேக் கவர் ஓபன் பண்ணி உள்ள அந்த பேட்டரி போட்டு பாரு. எனக்கு போர்டு பார்க்கணும். போர்டும் பார்க்கலாம், நீ ஸ்க்ரூ தான் கழட்ட முடியுமே, எல்லாத்தையும் கழட்டி நீ என்னனாலும் பார்க்கலாம், என்னனாலும் பாரு. ஆனால் இதுக்கு எனக்கு கூகுள் காசு கொடுத்தாங்க தெரியுமா? ஆமாம், 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. 2000 ரூபா. ஆனால் கூகுள் ப்ராடக்ட் தான் இல்லை. நான் போய் என்னத்தை வாங்க 2000 ரூபாய் வச்சு? 2000 யூஸ் பண்ண முடியாது. கேஸ் அது 2800 ரூபா இல்லை, அங்கேயும் நான் 800 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். போனே இல்லாமல் நான் அங்கே போய் கேஸ் வாங்குறது. நான் கேட்டேன், இந்த 2000 ரூபா வச்சு நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு. அவங்க வந்துட்டு நீங்கள் கூகுள் எவ்வளோ நாள் வேலிடு? 1 இயர் வேலிடிட்டி. நீங்கள் கூகுள் ஸ்டோரில் என்ன வேணாலும் வாங்கிக்கலாங்க அப்படின்னா. 2000 ரூபாச்சு. ஆமாம், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த சரி வேணாம் சரி. இப்போ வந்து அது இன்னும் ஒரு 10 months வேலிடிட்டி இருக்குமா? 10 months 11 months கிட்ட இருக்கும். பார்ப்போம், இதை வாங்க முடிஞ்சால் நான் சொல்கிறேன், ஏதாவது ட்ரை பண்ணுவோம். எனக்கு வந்து இப்போதைக்கு R1ன்னு பார்த்தோன்னா வாட்ச் 2 யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் வாட்ச் 5 வரப்போகுது. ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும். வாட்ச் 5ல 3 GB ரேம் வேறு. ரேம் அதிகமானாலே ப்ரைஸ் அதிகமாக தான் செய்யணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. பட்ஸும் ஓகே யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்து இது ஃபோல்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குடா, பிக்சல் ஃபோல்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ரத்தக்காவை வாங்கிறோம், அதனால அதுவும் பயமா இருக்கு. நானும் நீயும் கார்த்தியும் பேசிட்டு இருந்தோமே வண்டி வாங்குறத பத்தி. அந்த காலத்துக்கு போனை வாங்க சொன்னா மனசு கேக்குமா? வண்டியே வாங்க மாட்டேன் நானு, இல்ல போனை வாங்கிடுவேன் டக்குன்னு. போனை பத்தி நான் பேசுவேன். இப்போ 1.7 அடுத்தது அப்போ எவ்வளவு வரும்? இப்போ சாம்சங் 2 lakhs போயிட்டான். அப்போ பிக்சல் என்ன பண்ணுவான்? அவனும் 2 lakhs போயிடுவான். ஆப்பிள் வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, 3 lakhs போவான். அவன் 3 lakhs போனா இவன் நானும் வரேன். நான் 3 lakhs இவன் போறத பத்தி பிரச்சனை இல்லை. 3 lakhs போறானா அப்புறம் கேர் பிளஸ் ஒரு ரேட் மாத்துவான். 3 lakhsக்கு போனு, அதுக்கு கேர் பிளஸ் ஒரு 40,000. டேய் புரியலடா, எங்க மாமா இப்பதான்டா எங்கேயோ போயிட்டு ஏதோ கார் ஆர்டர் பண்ணிட்டு வந்தாரு, அப்படி இருக்கு. அதனால கொஞ்சம் கோளாறு தான். நல்லா உஷாரா இருந்துக்கோங்க. செகண்ட்ஸ் மார்க்கெட் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி நீங்க வாங்க வேண்டியதா இருக்கும். கடைக்காரர் மேல கோச்சிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஹோல்டு பண்ணிருங்க.
இல்லை அப்படின்னா இது மாதிரி வேணால் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இந்த கேலக்ஸி ஃபார் ஒரு பிளானு, இந்த கூகுளோட அந்த பிளானு, ப்ரைஸ் ஹைக்லாம் எங்கேயோ இருக்கிற எப்படி ஏறுறது இறங்க தான் செய்யும். இறங்குற வரைக்கும் இதை மாதிரி ஏதாவது ரொட்டேட் பண்ணி அது எப்போ இறங்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 years கூட ஆகலாம். வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன கேட்டால் பேட்டரி இந்த மாதிரி ஆக்சரி மாற்றி பார்ட்ஸை மட்டும் மாற்றி கூட நம்ம வாழ முடியும். பண்ணிட்டு போயிடலாம். கரெக்ட். இப்போ எனக்கு இதுவே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் வாட்டுக்கு இதில் இருந்திருப்பேன். எனக்கு அப்படிதான் ட்ரை பண்ணா என்கிட்ட சொன்னா ஏதாவது பண்ண முடியுமா, இதுதான் எனக்கு வேணும்னே சொன்னான். என்னடே வேற ஏதாவது இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதான் பாயிண்ட்டு. ஸோ அதனால நம்ம கையில் இருக்கிற டிவைஸ் ஆல்ரெடி கேப்பபிளாக இருந்ததுன்னா மோர் தென் எனஃப். ஆமாம் ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்ளுங்கள். சிவபரணி ஹரி பார்க்கலாம். பை.